வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. எம்எல்ஏக்களுக்கு விடுக்கப்பட்ட சிறப்பு அழைப்பு என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றி இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 ஆண்டிற்கான சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் 10 மாத காலகட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய ஆயத்த பணிகளில் இறங்கியுள்ள சூழலில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமியும் களத்துக்கு வர தயாராகி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி மாபெரும் ஒரு கூட்டணியை அமைத்து தமிழகத்தின் வெற்றி இலக்கை நாம் அடைவோம் என்பதை பத்திரிகையாளர்கள் மத்தியில் சொல்வதை வழக்கமாக வச்சுன்னு இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைக்க முடியாமல் திணறி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது கரண்ட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனையை நடத்த இருக்கிறாராம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணா என்ற மாதிரி தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்காதனால அவங்க கொஞ்சம் முறுக்கல்ல இருக்கிறாங்க. சொல்லவா வேணும், தேமுதிகவுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக ஒரு பக்கம் அவங்கள கூட்டணிக்கு நேரடியாகவே காங்கிரஸ் மூலயமா அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சியினுடனும் கூட்டணிக்கு அரசல் புரசலான ஒரு அழைப்பு எல்லாம் போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விஜய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலைமையில் கூட்டணி வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லி தான் தேர்தலுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய கட்சிக்கு பொறுப்புகள் வேண்டும் அப்படின்ற நிலைப்பாட்டில் நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேஸ் ஸ்ட்ராங்காக வச்சிட்டு இருக்காங்க. அதனால் நம்முடைய தாவேக்காவுடன் கூட்டணிக்கு செல்வதற்காக 85% வாய்ப்பு இருக்கிறது. மீதி 10% திராவிட முன்னேற்ற கழகமாக திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மீதி இருக்கிற 5% தான் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு சான்ஸ். இப்படி இருக்கக்கூடிய வகை வேலையில் நம்ம அதிமுகவுடைய இப்போ கூட்டணியில் எந்த கட்சி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் யார் யார் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுலேருந்து பிரிஞ்சு போன ஓபிஎஸ் ஒரு பக்கம், அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பிரிஞ்ச நம்முடைய டிடிவி ஒரு பக்கம், அதுலேருந்து கொஞ்சம் பிரிஞ்ச நம்ம சசிகலா, இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்தாலும் நடக்காத ஒரு விஷயம். இப்படி இருக்கக்கூடிய வேலையில் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம அரசியலை சந்திக்கலாமா, நம்ம உடையாமல் 5 துருவங்களாக இல்லாமல் ஒரே துருவமாக திமுகவை எதிர்கொண்டால் வெற்றி சாத்தியமா அப்படின்ற ஆலோசனைகளும் நடத்த திட்டமிட்டிருப்பதாக சொல்கிறாங்க. பார்க்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விரைவில் ஒன்றிணையுமா என்பதை. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.